மதுரையில் 90 வயது முதியவர் தன் மருமகளால் சாலையில் விட்டுச் செல்லப்பட்டுள்ளார். இந்த சம்பவத்தால் மனிதம் மரித்து போனதா என்ற கேள்வி எழுகிறது. வீட்டிலிருந்து ஆட்டோவில் அழைத்து வரப்பட்ட முதியவர் எங்கோ பத்திரமாக சென்று கொண்டிருக்கிறோம் என்று எண்ணிக்கொண்டிருந்த நிலையில் பரிதாபகரமாக சாலையில் விட்டுச் செல்லப்பட்ட காட்சிகள் தான் இவை. என்ன செய்யுது? உடம்புக்கு என்ன செய்யுது? என்ன வேலை பார்த்தீங்க? துணி பண்றவரா? டெய்லரா நீங்க? ஹாஸ்பிட்டல்ல அட்மிட் பண்ணா சேர்த்துக்குறீங்களா? சரி, நம்ம காலுக்கு வைத்தியம் பார்ப்போமா? வைத்தியம் பார்க்க சொல்லவா? மலையிலே கிடந்தீங்களா? மதிச்சியம் ஆழ்வார்புரம் செல்லும் சாலையில் உள்ள மகளிர் விடுதியின் முன் விட்டுச் செல்லப்பட்ட இந்த முதியவர் குறித்து மதுரை ஆட்சியர் சங்கீதாவிற்கு தகவல் கிடைத்தது. ஆட்சியர் உத்தரவின் பேரில் 108 ஆம்புலன்ஸ் மூலம் அவரை மீட்ட மதுரை செஞ்சிலுவை சங்க செயலாளர் ராஜ்குமார் அரசு ராஜாஜி மருத்துவமனையில் சிகிச்சைக்காக அனுமதித்தார். முதியவரிடம் நடத்தப்பட்ட விசாரணையில் அவர் ஜெய்ஹிந்த்புரத்தில் தையல் வேலை செய்து வந்த குபேந்திரன் என தெரியவந்தது. சில நாட்களாக உடல்நலம் பாதிக்கப்பட்டதால் மருமகள் தன்னை இப்படி விட்டுச் சென்றதாகவும் மகன் மருதுபாண்டி ஒரு ஓவியர் என்றும் கூறியுள்ளார். மருத்துவமனையில் முதியவருக்கு சிகிச்சை வழங்கப்பட்டு வருவதாகவும் முதியவரின் குடும்ப உறுப்பினர்கள் அடையாளம் காணப்பட்டுள்ளதாகவும் அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர். குடும்ப உறுப்பினர்களுக்கு கவுன்சிலிங் வழங்கப்பட்ட பின் முதியவர் ஒப்படைக்கப்படுவார் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது.